கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 2:11, ரோமன்ஸ் 2:11. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே. ரொம்ப அருமையாக ஒரு சிம்பிளான ஒரு வசனம். என்ன தேவனுடைய ஒரு குணாதிசயம், நாம் ஆராதிக்கிற அந்த திரியேக தேவன்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை, பார்ஷியாலிட்டி இல்லை. இது இந்த புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா உபாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் மோசே மூலமாக கர்த்தர் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அதாவது கர்த்தர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய குணாதிசயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் யார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவருடைய இது அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அதாவது ஒரு இருக்கிறதுலே ஒரு மகத்துவமும் ஒரு வல்லமையும் உள்ளதில் எல்லாத்துக்கும் ஒரு இது யார்? அவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர்கிட்ட என்ன? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. யோபு 34வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லும்போது இப்படி இருக்க, பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியே. என்ன? அது ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, அது பிரபுக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே என்ன? தேவனுடைய கரத்தின் கிரியைகள். அதனால் கர்த்தரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஏன்னா தேவன்கிட்ட பட்சபாதம் இல்லை என்பதை அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் இதைத்தான் சொல்லுது. என்ன? எல்லாமே அவருடைய கரத்தினுடைய கிரியைகள். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறாரு. அதனால் நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பட்சபாதம் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய வேலை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அதாவது ஒரு அடிமை, ஒரு எஜமானன், இந்த ரெண்டு பேருடைய உறவில் எப்படி ஒரு பட்சபாதம் இருக்கக்கூடாது? அது எஜமானனாக இருந்தாலும் அந்த எஜமானனுடைய முதலாளியும் ஆண்டவர் தான், அவனுக்கு கீழே அடிமையாக இருக்கிறவனுடைய முதலாளியும் ஆண்டவர் தான். அப்போ அதனால் உங்களுக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லக்கூடியது. அப்போ தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லும்போது நம்மகிட்ட என்ன இருக்கணுங்கிறது எதிர்பார்க்குறாரு. நம்மகிட்ட அதே குணாதிசயம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிக அர்த்தம் பெற்றிருக்கோம். ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை என்ன பார்க்குறோம்? யாரெல்லாம் அவரை தன்னுடைய இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருக்குமே. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம பாவங்கள்லேருந்து மீட்கப்பட்டு விட்டோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடு. ரொம்ப ஈஸியாக லகுவாக சொல்லணும்னா, ஆமாம், இப்போ நீங்கள் நான் எல்லாருமே கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுடைய பரம தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் அவங்களை சொல்லும்போது கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நானும் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. சரி, இப்போது ஆண்டவர் நம்மளை ஒரு வித்தியாசமாக நடத்துவாரா? சரி, இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஏப்ராம் இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எனக்கு ஏதாவது கொடுக்க போகிறாரா? இல்லை கேட்டுட்டு இருக்கிறதுனால நீங்கள் தாழ்ந்தவங்களா? இல்லையே. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். நமக்குள்ளே இப்போ எப்படி ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தாலும் சரி, 4 பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்குள்ள பாகுபாடே கிடையாது. நம்ம பூமியில் இருக்கிற நம்மகிட்டே இல்லை. யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு 2 பசங்க உண்டு.
நான் வந்து 2 பசங்கள வித்தியாசமா நடத்துவேனா? கிடையாதே. எல்லாரும் ஒண்ணு தானே. அப்ப நம்மகிட்டயே அப்படி இல்ல. அப்ப பிதாவாகிய தேவன்ட்ட எப்படி இருக்கும்? இருக்காது. அப்ப அவர போல வாழுகிற நம்ம நடத்தலாமா? இப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன போல நீங்க மாறணும். இப்ப அவர்கிட்ட பட்சபாதம் இல்லங்கும்போது நம்மகிட்ட இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனால தான் கிறிஸ்தவத்தில ஜாதி கிடையாது, பாகுபாடு கிடையாது, பிரிவினை கிடையாது. நாம் எல்லோரும் சகோதர, சகோதரிகள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை. உம்மை போல மாறி வாழுகின்ற எங்களிடத்திலும் எந்த ஒரு பட்சபாதமும், எந்த ஒரு காரியத்தில், எந்த அடிப்படையில் எங்களுக்குள்ள பட்சபாதம் இல்லாதபடி நாங்கள் உண்மையாய் உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.